எரிப்பதை நிறுத்து. ஒன்றுபட்ட முஸ்லிம்களின் குரல்கள். அன்பின் நேயர்களே, இலங்கையின் கட்டாய ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக உலகெங்கும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட முஸ்லிம் தலைமைகளின் கருத்துக்களை தொகுத்து உங்களுக்கு முன் கொண்டு வரும் நான் AMM முசாமில் டியூப் ரிப்போர்ட்டர் சேனலுக்காக. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானின் இலங்கை விஜயத்தை கருத்தில் கொண்டு கொழும்பு காலி முகத்திடலில் இலங்கை முஸ்லிம் தலைமைத்துவங்களின் ஒன்றுபட்ட செயற்பாட்டின் மூலம் பாரியதொரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நிகழ்த்தப்பட்டது உலகறிந்த விடயம். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கானின் இலங்கை விஜயம் பல கோணங்களில் அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்றது. பிரதமர் இம்ரான் கானின் இந்த விஜயத்தின் போது இலங்கை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடுவதற்காகவும் இலங்கை பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தவும் ஏற்கனவே நேரம் ஒதுக்கப்பட்டிருந்த இறுதி நேரத்தில் அவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. இவ்வாறாயினும் இன்று மாலை, அதாவது 24ஆம் தேதி மாலை 2:30 மணி அளவில் இலங்கை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் சந்திப்பொன்று நடைபெற்றதாகவும் செய்திகள் வெளிவருகின்றன. ஐநா சபை, சர்வதேச மனித உரிமை பேரவை, உலக சுகாதார அமைப்பு போன்ற சர்வதேச அமைப்புகள் மற்றும் எமது நாட்டில் நியமிக்கப்பட்ட விடயம் சார்ந்த உத்தியோகபூர்வமான நிபுணத்துவ குழு, அத்துடன் எமது நாட்டு பிரதமர் ஆகியோரால் பல முறை இது சம்பந்தமாக சாதகமான கருத்துக்களை உத்தியோகபூர்வமாக தெரிவிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் இப்பிரச்சினை சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு வருகின்றது ஒரு சிலர்களின் செயல்பாடுகள் காரணமாக. இலங்கை முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு விடயத்திலும் கருத்தொற்றுமைப்படாத இலங்கை முஸ்லிம் சமூக தலைமைகள் ஜனாசா எரிப்பு விடயத்தில் மாற்று கருத்தின்றி ஒருமித்து எரிப்பதற்கு தமது எதிர்ப்பை தெரிவித்து வரும் வேளையில் இலங்கையுடன் என்றும் நட்புறவை பேணி வரும் ஒரு முஸ்லிம் நாடான பாகிஸ்தான் பிரதமர் தமது உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை இலங்கைக்கு மேற்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணி நிகழ்த்தப்பட்டது. இவ்வாறான பின்னணியில் நடத்தப்பட்ட பேரணியில் முஸ்லிம் அரசியல் தலைமைகள் மற்றும் சிவில் சமூக தலைமைகள் தெரிவித்த கருத்துக்களை இங்கே தொகுத்து வழங்கும் நான் AMM முசாமில் டியூப் ரிப்போர்ட்டர் சேனலுக்காக. Thousands of people have gathered, forgetting all differences from all different shades of political opinion. All different communities have got together to expose the weakness of this government. One of the weakness is even the members of parliament representing a community cannot meet one of their international leaders. They are saying it is for security reasons we can't allow Muslim leaders to meet the visiting Prime Minister. What a puerile and cowardly explanation by this government. Diplomatically they have become bankrupt. They have totally lost all their moral understanding and basics of trying to at least give a discernible, understandable reason. How can they tell that Muslim members of parliament will become a security threat to the visiting Prime Minister? This is the level to which this government has now gone down to, by insulting the intelligence of the people, insulting the intelligence of the Islamic world, by at least showing their undemocratic and dictatorial attitude in preventing a very basic right to meet a visiting international leader. They have also, Parliament has also refused to give him a chance to address Parliament. What an insult! We feel a Prime Minister of the caliber of Imran Khan, who is a cricketing hero for a cricket-loving country, we are very eagerly awaiting his visit. He is a leader of a friendly country, leader of a strong Muslim nation. We wanted to place our grievances in his presence to show what a bankrupt policy this government is pursuing by continuously making us suffer, and continuing with hate speech is basically the political ideology of this government. So such a government has let the minorities down. Not only has it let the minorities down, it is dragging this country into international disgrace. They have already been charged. This matter has already gone before the UN Human Rights Council, where the resolution contains this particular aspect as well. We hope our leaders, international leaders, will pay heed to this terrible, shameless act of this government and get them to at least permit the burials, which
Our own Prime Minister in Parliament has given the promise, and that has now been reversed, saying that some God-forsaken expert committee will have to decide. This expert committee is full of racists, full of chaps who are out to disgrace this country. They've already dragged this country to terrible plight before the international community. So we are only pleading the government not to give any more baseless excuses, at least at this time, to finally permit burials, which is scientifically proven fact all over the world. We are the only country which is refusing. That is because the ideology of this government is to continue with the hate policy against the minorities, and they are believing that they can continue to remain in power by pursuing this policy of hatred against the Muslims. We will show that within no time, time will come that soon this government will have to go home, purely because, not because of Muslims alone, all the right thinking citizens of this country are now with us. They are now rallying with us. Thousands of them have gathered here, and we are pleading once again, at least at this last moment, to drop this terrible cremation only policy immediately. நாங்கள் இன்று பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இந்த அநீதியை இங்கு வருகின்ற பாகிஸ்தானிய பிரதமர் கண்டுகொள்ள வேண்டும். எங்களுக்கு நடக்கின்ற இந்த அநியாயத்துக்கு முடிவு காண்பதற்கு இஸ்லாமிய உலகம் எங்களுக்காக பேச வேண்டும். ஏற்கனவே எழுதிய கடிதங்களுக்கும் பதில் இல்லை. இந்த நாட்டிலே இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்களும் கூட்டாக எழுதி இந்த ஜனாதிபதியிடத்திலே கெஞ்சி கேட்டார்கள். அதையும் இவ்வளவு காலம் உதாசீனம் செய்துவிட்டு ஒரு பதிலை கூட கொடுக்காமல் இந்த வருகின்ற பாகிஸ்தான் பிரதமருக்கு பாராளுமன்றத்தை விழித்து பேசுவதற்கு கூட அனுமதிக்காமல் அதையும் அவர்கள் பாதுகாப்பு காரணத்தை காட்டி இன்று இல்லாமல் செய்திருப்பதை பார்க்க எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. ராஜதந்திர ரீதியாக இப்படியெல்லாம் படுமோசமாக, அப்பட்டமாக, அபத்தமான காரணங்களை சொல்லி வருகின்ற ஒரு வெளிநாட்டின் முக்கிய தலைவரை அவர்கள் ஏன் அவமதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். எனவே மானமுள்ள முஸ்லிம்களாக இந்த நாட்டிலே எங்களுக்கு இந்த மண்ணிலே புதையுண்டு மரணித்தவர்கள் இருப்பதற்கான அந்த உரிமையை மறுக்கின்ற இந்த கேவலமான அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாம் என்று மிக தெளிவாக கேட்டுக்கொள். குறைந்தபட்சம் உங்களின் வருகையின் போது இந்த விடயத்தையாவது இல்லாமல் செய்து எங்களுக்கு நிம்மதியாக எங்களுடைய இறுதி மூச்சை விடுவதற்கான அந்த வாய்ப்பையாவது பெற்று தாருங்கள் என்று தாழ்மையாக, கண்ணியமாக நாங்கள் வேண்டுகிறோம். அதை எங்களுடைய அரசு இந்த கடைசி கட்டத்திலாவது அனுமதிக்க வேண்டும் என்றும் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை எரிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த அரசாங்கத்துடைய தீர்மானத்தை எதிர்த்து நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம். அரசியல் கட்சி பேதங்களுக்கு அப்பால் எல்லோரும் முன்னின்று இந்த ஜனாசாவை அடக்குவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை இந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த செய்தி முழு உலக நாடுகளுக்கும் செய்தி செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தினம் நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். எல்லா கட்சிகளுடைய தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். எனவே கட்சி பேதத்துக்கு அப்பால் நின்று இந்த நாடு அந்த முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை எரிப்பதிலே இருந்து தடுத்து அவர்களை நல்லடக்கம் செய்வதற்கான விடயத்தை இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு வழங்க வேண்டும். ஒரு இன ரீதியாக பார்க்காமல் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை உரிமையை கூட இந்த நாடு அரசாங்கம் தர மறுப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். எனவே இந்த நாட்டுடைய உள்ள ஆட்சியாளர்கள் இரக்க சிந்தனையோடு பார்க்க வேண்டும். ஒரு கொடூரமான சிந்தனையோடு இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு நடத்தலாம் என்று எதிர்பார்ப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எதிர்காலத்திலே உலக நாடுகளும் இந்த நாட்டிலே இருக்கிற மக்களும் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு இதற்கு எதிராக நாங்கள் போர் கொடுப்போம் என்பதை இடத்திலே நான் கூற கிறிஸ்தவர்கள், யூதர்கள் அனைவரும் தங்களுடைய மூதவர்களை இடத்திலே அடக்கம் செய்கின்றார்கள். ஆனால் இலங்கையில் மாத்திரம் உங்களுக்கு கலாச்சாரமான முறையில் எங்களுடைய ஜனாசாக்களை எரிப்பதை எங்களுடைய மக்கள் மனதிலே ஏற்றி ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் இருக்கின்றார்கள். எனவே தயவு செய்து எங்களுடைய இன்றைய
பாகிஸ்தானி பிரதமர் இங்கே வந்தால் அவர் மூலமாவது எங்களுடைய கோரிக்கைகளை அரசாங்கத்துக்கு வைத்து இந்த நாட்டு உலக மக்களுக்கும் எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து ஏம்பி இந்த ஜனாசா எரிப்பதை தடுத்து நிறுத்த இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த அரசாங்கத்திலே உண்மையிலே மக்களுக்கு அனுதாபம் காட்டக்கூடிய அமைச்சர்களும் பிரைம் மினிஸ்டரும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய வேண்டுகோளையும் ஏற்று இந்த ஜனாசா இருப்பை நிறுத்தி இந்த நாட்டிலே சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்த உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எஸ் சுபைதீன், செக்ரட்டரி ஜெனரல், அகில இலங்கை மக்கள் சங்கம். क्या बड़े समझ अरे चलो आप கொஞ்சம் சரி சரி சொல்லு அரசாங்கம் மிக மோசமான முறையிலே எங்களுடைய முஸ்லீம் சமுதாயத்தை அழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு எங்களுடைய COVID-19 மரணிக்கின்ற ஜனாசாக்களை பலவந்தமாக எரித்து வருகிறார்கள். இந்த இணைப்பு தொடங்கிய பொழுது நாங்கள் எல்லாம் இதற்கு எதிராக அல்லது எங்களுக்கு நியாயம் தாருங்கள் என்று கேட்ட பொழுதும் இந்த அரசாங்கத்துடைய முக்கியஸ்தர்கள், அமைச்சர்கள், அரசாங்கத்தின் தலைவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முடிவெடுக்க முடியாது, அரசியல்வாதிகள் முடிவெடுக்க முடியாது, ஆனால் டாக்டர்ஸ் தான் இந்த விஷயத்திலே முடிவெடுக்க வேண்டும், வைத்திய நிபுணர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பிறகு டாக்டர் ஜெனிபர் பெரேரா தலைமையிலான வைரோலஜிஸ்ட், இம்யூனாலஜிஸ்ட், அதே போல எல்லா துறை சார்ந்த டாக்டர்களை கொண்ட 11 பேரை டாக்டர் முனசிங்க சுகாதார அமைச்சுடைய செயலாளர் அங்கு நியமித்திருந்தார். அவர்கள் அவசரமாக டிசம்பர் மாத கடைசியிலே ரிப்போர்ட்டை கொடுத்தார்கள். உலகத்திலே 190க்கும் மேற்பட்ட நாடுகளிலே அடக்குவதற்கும் எரிப்பதற்கும் அந்தந்த குடும்பத்துடைய விருப்பத்தின் பிரகாரம் அதை செய்யலாம் என்று கொடுத்திருக்கின்ற பொழுது இலங்கையில் மட்டும் அதை தடுத்திருந்த காரணத்தினால் டாக்டர் ஜெனிபர் பெரேரா தலைமையிலான அந்த அறிக்கை சொல்கிறது, இலங்கையிலும் அடக்கவும் முடியும், எரிக்கவும் முடியும், ஆனால் சில சட்ட திட்டங்களை, சில வரையறைகளை வகுத்திருக்கிறார்கள். அவ்வாறு சொன்ன பொழுதும் இவர்கள் இந்த அரசாங்கம் 2 மாதங்கள் கழிந்தும் இந்த அறிக்கை வந்தும் இன்று வாய் மூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச பிரதமர் அவர்கள் இந்த மக்களுடைய உணர்வுகளை மதித்து அவர் சொல்லியிருந்தார். பாராளுமன்றத்திலே எங்களுடைய மறைக்கார் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்ட பொழுதோ நாங்கள் COVID-19 மரணங்களை, அதாவது உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்ய அனுமதிப்போம் என்று சொன்னார். அந்த செய்தி வந்த ஒரு சில நிமிடங்களில் அமெரிக்க தூதுவர், பிரிட்டன் தூதுவர், இன்று இலங்கைக்கு வருகின்ற பாகிஸ்தானிய பிரதமர் இம்ரான்கான் அவர்கள், அதே போல நாங்கள் கூட பிரதமருக்கு நன்றி சொன்னோம். மறுநாள் அந்த பொதுஜன பெரமுனையுடைய ஒரு சாதாரண எம்பி வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொன்னது அது அல்ல, அவ்வாறு நாங்கள் வழங்க மாட்டோம் என்று இந்த நாட்டிலே அறிவித்தார்கள். இந்த நாட்டிலே வாழுகின்ற 20 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்பி இறைவனிடத்திலே கையேந்துகிறார்கள். எமக்கு நியாயம் கிடைக்காதா, எமது மையத்துக்களை அடக்க முடியாதா என்று வேதனையிலே துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு இந்த முஸ்லிம் சமுதாயம் கடந்த தேர்தலில் அவர்களுக்கு அளித்த வாக்கள் போதாது என்பதற்காகவோ அல்லது இந்த சமுதாயத்தை எதிர்ப்பதால், இந்த சமுதாயத்துக்கு கஷ்டத்தை கொடுப்பதால், இந்த சமுதாயத்துக்கு இவ்வாறான துன்பத்தை கொடுப்பதால் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு சில, அதாவது பேரினவாத இனவாத சக்திகளை திருப்திப்படுத்தலாம் என்று எண்ணுகிறார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. இல்லை என்றால் பிரதமர் சொல்லியும் இதை மீண்டும் மறுக்கிறார்கள் என்றால், டாக்டர் ஜெனிபர் தலைமையிலான பெரிய வைத்திய நிபுணர்கள் குழு இதை கொடுக்கலாம் என்று சொல்லியும் இதை தடுக்க மறுக்கிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் இருப்பது அரசாங்கத்தின் சதியே ஒழிய வேறு எதுவும் இல்லை என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். உலகத்திலே வாழுகின்ற நமது நாட்டைச் சேர்ந்த முஸ்லிம், தமிழ், சிங்கள மக்கள் அமெரிக்காவிலே, கனடாவிலே, ஐரோப்பாவிலே, ஜெனீவாவிலே, பிரான்சிலே, மத்திய கிழக்கு நாடுகளிலே என்று எல்லா நாடுகளிலும் வாகன பேரணியூடாக
இன்னும் பல நடைபவனி ஊடாக எங்களுடைய தூதுவராலயங்களுக்கு முன்னால் சென்று இலங்கை முஸ்லிம்களுக்கு இலங்கையிலே நடந்திருக்கின்ற இந்த மையத்துக்களை எரிக்கின்ற பலவந்தமாக எரித்து அதிலே இன்பம் காணுகின்ற இந்த செயலிலிருந்து விடுபடுங்கள் என்று அந்தந்த தூதுவர் ஆலயங்கள் ஊடாக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். அதுவும் இந்த அரசாங்கத்துடைய காதுக்கு செல்லவில்லை. எனவே வலியுறுத்தி சொல்லுகிறோம், இந்த அநியாயத்தை தொடர்ந்து செய்யாதீர்கள். இது நீங்கள் இலகுவாக நினைக்காதீர்கள். இது எமது சாதாரண பிரச்சனை அல்ல. நாம் உங்களிடத்திலே நாடு கேட்கவில்லை, உங்களிடத்தை மாகாணம் கேட்கவில்லை, உங்களிடத்திலே பிரித்து தாருங்கள் என்று கேட்கவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம் எங்களுடைய உறவுகள் மரணித்த பிறகு எங்களுடைய உறவுகளுடைய மையத்தை மத முறைப்படி அடக்குவதற்கு தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். எனவே இந்த நாட்டிலே வாழ்கின்ற 99% சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் எல்லோரும் இந்த அரசாங்கம் செய்கின்ற இந்த அநியாயத்துக்கு எதிராக பேசுகின்ற பொழுதும் ஒரு சில இனவாதிகள், இந்த அரசுக்குள்ளே இருக்கின்ற இனவாதிகள் அல்லது வெளியிலே இருந்து அரசுக்கு ஆதரவு கொடுக்கின்ற இனவாதிகளை, பேரினவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த அரசாங்கம் இன்னும் எங்களுடைய உயிர்களை எரிக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் நேற்று 10 மரணம் என்றால் 8 பேர் முஸ்லிம்கள், இப்பொழுது 400 மரணம் என்றால் 300 முஸ்லிம்கள். இதிலும் எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது. எனவே இன்று எமது சமூகம் எந்த வருத்தம் வந்தாலும் வைத்தியசாலைக்கு செல்ல பயப்படுகிறார்கள். ஏன் மரணத்துக்காக பயப்படவில்லை? அவர்கள் என்று பயப்படுவது எங்களுடைய மையத்துக்களை மரணித்தவுடன் கோவிட் என்று சொல்லி எரித்து விடுவார்கள் என்று இன்று எமது மக்கள் இன்று நோய் நொடியோடு வீடுகளிலே தவிக்கிறார்கள். எனவே இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பிறகு வந்த அரசாங்கங்களில் இவ்வளவு கோரமான இரக்கமில்லாத ஒரு சமுதாயத்துடைய மத கடமையை மரணத்துக்கு பிறகு அந்த மையத்துக்களை பழி வாங்குகின்ற எந்த ஒரு அரசாங்கம் இந்த நாட்டிலே வரவில்லை. எனவே நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்கு சொல்லுகிறோம், இந்த அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருக்கிறீர்கள். எங்களுடைய இந்த தேவைப்பாட்டை, இதனுடைய பாதிப்பை, எமது சமூகம் படுகின்ற கஷ்டத்தை தயவு செய்து நீங்கள் இந்த அரசின் ஜனாதிபதிக்கு, பிரதமருக்கு சொல்லுங்கள். அரசாங்கத்தின் அமைச்சரவையிலே பேசுங்கள், பாராளுமன்ற குழுவிலே பேசுங்கள். நீங்கள் அங்கே இருந்து கொண்டு நீங்கள் இந்த விஷயத்தை ஆக குறைந்தது இந்த மக்களுடைய உணர்வுகளையாவது தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறோம். அதே போல ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கும், பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கும், இந்த சுகாதார அமைச்சர் பவித்ரா அவர்களுக்கும் நீங்கள் தொடர்ந்தும் தாமதப்படுத்தாமல் உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கை, ஜனநாயக கோரிக்கை, மதக்கடமை, உலகத்திலே 190 நாடுகள், எல்லா நாடுகளும் அனுமதி அளித்திருக்கிற பொழுது இலங்கை மட்டும் ஏன் இந்த அநியாயத்தை செய்கிறீர்கள் என்று நாங்கள் இணையமாக உங்களிடத்திலே இந்த வேண்டுகோளை இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த சமூகம் சார்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி உங்களிடத்திலே வேண்டி நிற்கின்றது. பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருந்தால் இது பின்னணியில் எதனை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நாங்கள் பாகிஸ்தானுடைய தூதுவர் ஆலயத்துக்கு சென்று நேரம் கேட்டோம். இந்த நாட்டிலே ஒரு அரசியல் தலைவர், நாட்டின் தலைவர் வந்தால் பொதுவாக கட்சிகளை, கட்சி தலைமைகளை சந்திப்பது வழமை. அதே போல பாகிஸ்தான் என்பது இந்த நாட்டோடு நீண்ட கால நெருங்கிய தொடர்புள்ள நாடு. நானும் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் தனித்தனியாக சந்தித்தோம். அந்த வேளையில் அவர்கள் சொன்னார்கள், 2 கட்சி தலைமைகளும் 2ஆக பிரிந்து நீங்கள் டைம் கேட்டால் அதை தருவது எனக்கு கடினமாக இருக்கிறது. எனவே நீங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு வந்தால் நேரம் தருகிறோம் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நாங்கள் பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற சஜித் பிரேமதாசா தலைமையிலான அணியும், ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய கட்சியும், எங்களுடைய மக்கள் காங்கிரஸ் கட்சியும் இணைந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு கையொப்பம் போட்டு தூதுவர் ஆலயத்துக்கு கொடுத்தோம். நேற்று மாலை அந்த தூதுவர் ஆலயத்தோடு நான் தொடர்பு கொண்ட பொழுது நாங்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருக்கிறோம் எங்களுடைய வேண்டுகோளை. எனவே அது ப்ரொசஸிலே இருக்கிறது என்றார்கள். இன்று நாங்கள் ஊடகத்திலே பார்த்தோம், எங்களுடைய கெகலியர் அம்புக்கல அரசாங்கத்துடைய அமைச்சர் பேச்சாளர் சொல்லியிருக்கிறார், ரிஷாட் பதுருதீன் ரவுஃப் ஹக்கீம் முஸ்லிம் கட்சிகளை சந்திப்பதற்கு நேரம் கேட்டதாகவும், இம்ரான் கானை சந்திக்க முடியாமைக்கான காரணம் அதாவது செக்யூரிட்டி ரீசன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு சமுதாயத்துடைய தலைவர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக 2 தசாப்தங்களாக அமைச்சு பதவிகளை வைத்த 2 தலைமைகளை சார்ந்த கட்சிகள், அதே போல சஜித் பிரேமதாசா அதாவது ஒரு முன்னாள் நாட்டு தலைவர்,
ஜனாதிபதி பிரேமதாசாவுடைய மகன் தலைமையிலான அந்த கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு 5-10 நிமிடம் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாதுகாப்பு காரணமாக தர முடியாது என்று. இதற்கு மேலே நான் இதை பேச விரும்பவில்லை. இந்த நாட்டிலே யுத்தம் இல்லை, பிரச்சனை இல்லை. பாதுகாப்பு செயலாளராக யுத்தம் நடந்த பொழுது இருந்தவர் தான் ஜனாதிபதியாக இருக்கிறார். ஒரு படைத்தளபதியாக இருந்தவர் தான் அதாவது இன்று பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது நமக்கு அமைச்சர் அதாவது ஜனாதிபதி பிரதமர் இம்ரான் கானை நானும் ரவுபர்தீன் உட்பட முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பதற்கு பாதுகாப்பு தர முடியாது அல்லது பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் எவ்வளவு ஜோக் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். සන්න කාලයක් තිස්සේ භූමිදානයද ආදානයද කියන ප්‍රශ්නය මේ රටේ පැන නැගිලා තිබුණා. අපි දන්නවා ලෝක සෞඛ්‍ය සංවිධානය නිර්දේශ දෙකක් ලබා දීලා තිබෙනවා. ආදානය භූමිදානය දෙකම කරන්න පුළුවන් හැකියාව තිබෙනවා කියලා. නමුත් අපේ රටේ මාර්තු මාසේ ගිය අවුරුද්දේ ආණ්ඩුව පත් කරා තාක්ෂණ කමිටුවක්. ඒ කමිටුවේ නිර්දේශ එනකන් අපිට ඉන්න කියලා කිව්වා. අපි අවුරුද්දක් විතර වගේ අවුරුද්දකට ආසන්න කාලයක් අපි බලාගෙන හිටියා මේ නිර්දේශය එයි කියලා. නමුත් අපි පාර්ලිමේන්තුව තුලත් මේ රටේ ඉන්න බුද්ධිමතුන්, මේ රටේ ඉන්න වෘත්තීයවේදීන්, ආගමික නායකයින් සියලු දෙනාම මේ ප්‍රශ්නය මතු කරාම ආණ්ඩුව එකඟ වුණා. අගමැතිතුමා ප්‍රධානව ඒ කමිටුව තුල වසංගත රෝග පිළිබඳ විශේෂඥයෝ, ඊළඟට භූගත පිළිබඳ විශේෂඥයෝ, ඊළඟට වෛරස් රෝග පිළිබඳ විශේෂඥයෝ, මේ රටේ ඉන්න ඉහළම විශේෂඥවරුන්ගෙන් කමිටුවක් පත් කළා ගිය නොවැම්බර් මාසෙදී. ඒ වාර්තාව දෙසැම්බර් මාසේ මේ ආණ්ඩුවට ලබා දුන්නා. ඒ වාර්තාව තුල ජෙනීෆා පෙරේරා මහාචාර්යතුමිය ඇතුළු ඒ 11 දෙනාම ඔවුන් නිර්දේශ වගේක් ලබා දීලා තියෙනවා. ඒ නිර්දේශ අනුව ඒක කරන්න කියලා. නමුත් ඊට පස්සේ අගමැතිතුමා පාර්ලිමේන්තුවේදී පැහැදිලිව ප්‍රකාශයක් කළා භූමිදානයට ඉඩ ලබා දෙනවයි කියලා. එහෙම කියලා තිබිද්දිත් අගමැතිතුමා අද වෙනකොට ඒක කියලා සුමාන දෙයකට කාලයක් ආසන්න වෙලා තිනවා. විශේෂඥ වාර්තාව ඇවිල්ලා මාස දෙකකට වඩා අධි කාලයක් පත් වෙලා තියෙනවා. නමුත් මේ පිළිබඳව ආණ්ඩුව නිශ්ශබ්දතාවයේ රැකීම අපි සියලු දෙනාටම තියෙන විශාල ගැටලුවක්. මොකද අද මේ රටේ ඒ භූමිදානය වෙනුවෙන් පෙනී සිටින ජනතාවගේ අයිතිය ආරක්ෂා කරන්න මේ රටේ බුද්ධිමතුන්, ආගමික නායකයන් ඒ සියලු දෙනාම ඉස්සරහට ඇවිල්ලා සාධාරණව වාර්තාවක් ලබා දීලා තිබීත් ආණ්ඩුව හිතුමතේ ඒක ගණන් නොගෙන ආණ්ඩුව නිශ්ශබ්දව අද බලා සිටිනවා. ඒ හින්දා තමයි අද අපිට ජනාධිපති ලේකම් කාර්යාලය ඉස්සරහට ඇවිල්ලා ජනාධිපතිතුමාට පණිවිඩයක් දෙන්න ඕනේ. ඔබතුමාගේ ආණ්ඩුවේ නායකයා පාර්ලිමේන්තුවේ පත් කරපු ඒ විද්වත් කමිටුවේ වාර්තාව එළි දක්වලා තිබෙනවා. ඒ වාර්තාව හැටියටත් භූමිදානය කිරීමේ හැකියාව ලබා දීලා තියෙනවා. ඒ හින්දා ඒ වාර්තාවට ගරු කරන්න, අගමැතිතුමාගේ වචනයට ගරු කරන්න කියලා ඒ ඉල්ලීම කරන්න තමයි අද අපි සියලු දෙනාම මේ ජනාධිපති ලේකම් කාර්යාලය අසල රැස් වෙලා එතුමාට පණිවිඩයක් අපි ලබා දෙන්නේ. මේ රට භූමිදානයට කරන්න පුළුවන් හැකියාව ගැන ඒකට ගරු කරන්න. අද විද්‍යාත්මකව නැතුව මිත්‍යා මත පදනම් වෙලා මේක මග අරින්න එපා. මේ ප්‍රජාතන්ත්‍රවාද අයිතිය මේ රටේ ජනතාවට අහිමි කරන්න එපා. ආගම්වාදයේ, ජාතිවාදයේ මුල් කරගෙන තවත් මේ රට බෙදන්න එපා. තවත් අපිව මේ රට එකට ජීවත් වෙන්න කැමති. මොකද එතුමා මේ රටේ ජනාධිපතිවරයා හැටියට එතුමාට වගකීමක් තියෙනවා. මේ රටේ ජීවත් වෙන සියලු ජන කොටස් වල අභිලාෂයන්, බලාපොරොත්තු ඒ සියලු දේවල් ආරක්ෂා කිරීමේ වගකීම තියෙන ජනාධිපතිවරයාට. ඒ හින්දා අපි ජනාධිපතිතුමාට අද මේ පණිවිඩය අපි ලබා දෙන්නේ. ඒ ගරුත්වය ලබා දෙන්න, ඔබතුමාගේ අනුමැතිය වහාම ලබා දෙන්න කියලා අපි ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලන්න කැමතියි. බොහොම ස්තුතියි. කාට පණිවිඩයක් දෙන්නද? මේක පොඩ ජනාධිපතිතුමා බලයිනේ. එයාගේ ලේකම්තුමා හරි බලයිනේ. බලලා කියයිනේ මේ මෙහෙම දෙයක් තියෙනවා කියලා. ඒකනේ එයා වෙන්නවනේ. ඒක ප්‍රශ්නයක් නෑ. නෑ මෙහෙමනේ දැන් මෙහෙමනේ ඔබතුමා දන්නවනේ අපිට ප්‍රජාතන්ත්‍රවාදීව අපේ ප්‍රජාතන්ත්‍රවාදී අපි පෝෂණය කරන්න පුළුවන්. ඒක ගැන ගැටලුවක් නෑනේ. දැන් අපි මෙතන ගැටුමක් ඇති කරගන්න නෑනේ. අපි අපේ පාටින් අපි කරලා යනවනේ. It's a peaceful protest, sir. peaceful protest even It is a peaceful protest. අපි කෑ ගන්නෙත් නෑ. ඒක නිශ්ශබ්දව ඉන්නේ. මධ්‍යස්ථානයේ අපි කරමුකෝ දැන් මෙහෙමනේ දෝෂණ මධ්‍යස්ථානයේ තමයි යන්න හැදුවේ. අපි යන්නේ හදනකොට අපිට උදේ කතා කරලා කිව්වා සීනියර් ඩීఐජි මහත්මයාට කියන්නකෝ. සීනියර් ඩීఐජි මහත්මයා මම උදේ කතා කරලා කිව්වා එතන ඇවිල්ලා අර අගමැතිතුමා ඉන්නේ මම කොහොමද ඔකේන අපිට ෂිෆ්ට් කරන්න කියලා. ඉතින් කොහෙද කරන්න කියන්නේ? අද කවුරුහා කරන්නේ? එහෙම යන්න බෑනේ. වාගේ නේද වලට වඩ යන්න බෑනේ. මොකද යන්න බෑනේ. එහෙම කොහොමද? හරි අපි මෙතන හරි හරි
හරි අපි නයි අපි රයිට් ඕකේ එතන. බෞද්ධ දර්ශනය කියන්නේ මොකක්ද? කරුණාව, දයාව, මෛත්‍රිය. මට දන්නේ නැහැ. දැන් තුනෙන් තමයි හදන බැල තියෙන්නේ. ඒක විශ්ව නීතිය. ලෝකෙටම බෞද්ධ දර්ශනය ලබා දෙන්න තියෙන විශේෂ විදිහට අරකයි. මේකද ජනපද පුන බෞද්ධ රටක් බෞද්ධ කියලා කියාගෙන ඉන්න මේ නායකයෝ ලෝකෙට දෙන ආදර්ශ පුරාණි. ඉතින් සැබෑ බෞද්ධ ජනතාව, සහෝදර ජනතාව, සැබෑ සිංහල බෞද්ධ ජනතාව මේ අපරාධ විරුද්ධව ජනපොත් මේ රටේ යුක්තිය සාධාරණත්වයට ගරු කරන හැමදෙනාම අපි දැන් අද රැස් වෙලා ඉන්නවා. අපි එක ආගමකින් එක ජාතියකින් රැස් වුණු කට්ටියක් නෙවෙයි. හැම ආගමෙම හැම ජාතියෙම එතන එක දහස් ගණන් ජනයා ඉල්ලා හිටින්නේ මේ ආණ්ඩුවෙන් අගමැතිතුමා පාර්ලිමේන්තුවේ ලබා දුන්නු පොරොන්දුවට පවා පිටුපාන ආණ්ඩුවක් අපිට. මොන වගේ ලැජ්ජාවක්ද මේ? මොන වගේ බොළඳ කතාවද මේ කියන්නේ? මේ අද එන පාකිස්තාන් අගමැතිතුමාට මේ රටේ മന്ത്രിවරුන් විශේෂයෙන්ම මහජන ඡන්දයෙන් පත්වෙච්ච හැම පක්ෂයේ මේ පාර්ලිමේන්තුව නියෝජනය කරන පක්ෂවල කීපයක පාර්ලිමේන්තු മന്ത്രിවරුන් මුස්ලිම් മന്ത്രിවරුන් අපි එකතු වෙලා ඉල්ලීමක් කළා. ඒ ඉල්ලීමට ඉඩ නොදී මේ ආණ්ඩුවේ නිල ප්‍රකාශයක් ඉහළේ රමුප්පල් හැමතිස්සෙම කරලා මොන වගේ බොළඳ ප්‍රකාශන මේ අයුක්තිය මේ අසාධාරණය පිළිබඳව ජාත්‍යන්තරය අපි වෙනුවෙන් කටයුතු කළ යුතුයි. එන්නේ ප්‍රශ්නය දැන් ජාත්‍යන්තර ප්‍රජාව ඉදිරියේ ගිහින් ඉවරයි. ඒ අවධියේදී මේ එන නායකයෝ අපි පිළිබඳ කියන මේ ගැටලුව අවම වශයෙන් निराකරණය අපි රජාපත් බලාපොරොත්තු වෙනවා. ඒ පිළිබඳ අපි හිතේදනවා. විශේෂයෙන්ම මේ ආණ්ඩුවට තියෙන විරෝධය අපි ජාතන්ත්‍රවාදීව පිළිදක්වන්නයි අද මේ රැස් අපි කියලා ආණ්ඩුවේ දැන් වරපොළ තියෙන ආණ්ඩුවේ ප්‍රකාශකයන කියලා තියෙනවා. ආණ්ඩුවේ ප්‍රකාශකයා මේ වගේ බොළඳ කතා කියන ප්‍රකාශකෙක් මන්නම් දැක්කා. මේක වෙලා නැහැ නේ. මේක නිකන් විහිළුවක්. මේක නිකන් නාටකමක්. ඒක කලින් මේ රටවල් නියෝජනය කරන තානාපතිවරු හැම කෙනම එකතු වෙලා ලිව්වා. ලියලත් ඒක ගණන් ගත්තොත් නෑ ඒකට පිළිතුරක්වත් ලැබුවේ නෑ. ඒකනේ මම විදේශ ඇමතිතුමාගේ පාර්ලිමේන්තුවේ අහුවම එතුමා එතනින් ලිස්තිලා යනවා. ඒකට පිළිතුරක් තාමත් පිළිතුරක් නැහැ. ඒ අතරතුරේ දැන් එන නායකයෝ හමු වෙන්නත් අපිට මොකද අපි මරලා දාන්නේ මෙන්න බලන්න. ඒකයි ඔයයන්ගෙන් වක්‍රාකාරයෙන් කියන්නේ ඕකනේ. එතුමාගේ ජීවිත ශාසනයක් තියෙනවා නම් අපේ ජීවිත ශාසනය වෙන්න ඕනේ කියලා. අපි හැම වෙලාවෙම ඉතින් මොන ගෑන්ගෙන් වක්‍රාකාරයෙන් කියන කල් දෙලින්ම කියන්නකො. අපි මරලා දාලා යහයි කියලා බයයි කිසි බයක් තියෙනවා. එහෙමද? කියන්නේ මොන බොළඳ කතාවද මේ? ඒක මන්ත්‍රීතුමා දැන් ආස්පොක්සේ වාර්තාවක් නම් එළියට වෙන්නේ. ආස්පොක්සේ වාර්තාව දැන් අපේ කතානායකතුමා අද එතුමාට ලැබුණායි කියලා කිව්වා. ඊටනිද්ද අපිට බාර දෙනවයි කියලා දෙන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු. අපිට පාර්ලිමේන්තුවෙන් 225 දෙනාටම ඒක අනිදානියෙන් ලබා දෙයි කියලා බලාපොරොත්තු කල් මරන්න කොමිටු දාන්න. කල් මරන්න අවශ්‍ය නම් කොමිටුවක් දාන්න. දැන් මේකනේ දැන් මේ අපේ කඩිනල් තුමාටත් දැන් මේපා වෙලා තියෙන්නේ. දැන් යම් නිගමනයක් ආව නම් නිගමනයකට ඕන වැඩක් කරන්නේ. අපි සහෝදරයන්ට කැමති. මේ රටේ ප්‍රශ්නවාදයට අපි කැමති නෑ. සම්පූර්ණ දුරන් කරන මේ රටේ මුස්ලිම් ජනතාවට වැඩි කහක් ඉන්නවා. අපි ලාස්ති අපි අතරේ කවුරුහරි බලා ගන්න. දේශපාලන නායකයෝ මොන බොළඳ කතාවද? ඒකයි අපි අහන්නේ.
නිර්දේශ ක්‍රියාත්මක කරන්න ඇයි අපි යන්නේ ක්‍රියාත්මක කරන්නේ නැත්තේ? මොකද මේ විමල් වීරවංශලා දන්නවා ආණ්ඩුව ෆේල් කියලා, සර් ෆේල් කියලා. අද මුළු ලෝකෙම කියලා තියෙනවා. ලෝක සෞඛ්‍ය සංවිධානය කියලා තියෙනවා. භූමදානය කරන්න පුළුවන් කියලා රටේ. මොකද ඒගොල්ලන්ට භූමදානය කරන්න දැන් නැත්තම් இன்று நாங்கள் ஜனாதிபதி உடைய காரியாலயம் முன்னால இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற முக்கியமான விடயம் என்னென்றால் இந்த நாட்டில் ஜனாதாக்களே இருக்கிறத பற்றியும் அடக்கிறத பற்றியும் ஒரு வருட காலம் ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அந்த விவாதம் படி அரசாங்கம் எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான் அவர்கள் இந்த கோவிட்-19 மரணங்கள் விழுந்தால் அதை எரிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர்கள் அனுமதியை வழங்கினர். எனவே நாங்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வெளியிலே பல போராட்டங்கள் நடத்தினால் பாராளுமன்றத்திலே அன்று எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். அவர் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை நியமித்தார். மகாச்சாரிய ப்ரொஃபசர் ஜெனிஃபா பெரேராவுடைய தலைமையின் கீழ் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியுடைய அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டின் படி இந்த நாட்டிலே ஜனாதா அடக்கம் செய்யறதுக்கு 7 மணி அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் பாராளுமன்றத்திலே பிரதமர் அவர்களிடம் கேட்டேன், இப்போது நீங்கள் இந்த ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்கிறதா? அவர் சொன்னார், இந்த ரிப்போர்ட்டை நான் ஏற்றுக்கொள்றேன், ஜனாதா அடக்கம் செய்யறதுக்கு நான் இடம் கொடுப்பேன் என்று. ஆனால் இப்போது 2 கிழமை ஆகிவிட்டது. ஜெனிஃபா பெரேராவுடைய ரிப்போர்ட் வந்து ஒரு மாசம் பாசாகிவிட்டது. ஆனால் அரசாங்கம் மௌனமாயிருக்கிறது. எனவே இப்போது நாங்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு தகவலை கொடுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். இந்த நாட்டை மீண்டும் இந்த பிரச்சனையை உருவாக்கவானம், இனவாதத்தை உருவாக்கவானம், மதவாதத்தை உருவாக்காமல் நீங்கள் இந்த நாட்டை வாழக்கூடிய ஜனாதாக்களை அடக்கத்துக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உரிமைக்கு ஒரு மதிப்பு கொடுக்க வேணும். உலக ரீதியாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏற்றுக்கொண்ட விஷயத்தை நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஜனாதா அடக்கம் செய்யறதுக்கு அந்த மக்களுக்கு அந்த விடத்தை கொடுக்க சொல்லித்தான் நாங்கள் இப்போது எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் முன்னால், அவருடைய செயலர்கள் முன்னாலே இருந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் இந்த தகவலை கொடுக்கிறோம். இன்னொன்று இருக்கு, இம்ரான் கான் இன்று இம்ரான் கான் அவர்களை, பிரதமர் அவர்களை சந்திக்கிறதுக்கு அரசாங்கம் இப்போது அறிவித்திருக்கிறார்கள். எம்பிமார்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டியோ பிரதமர் இம்ரான் கானுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அவரை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு தர முடியாது. இந்த விஷயத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பாராளுமன்றத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் இம்ரான் கானை சந்திக்க வேண்டும் என்று, எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் 2 கிழமைக்கு முன்னாலே நாங்கள் எங்களுடைய அறிவித்தலை அரசாங்கத்துக்கும் அறிவித்திருக்கிறோம். நாங்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரதமருடைய காரியாலயத்துக்கும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆனால் திட்டமிட்டு இந்த அரசாங்கம் எங்களுக்கு இம்ரான் கானை சந்திப்ப விடாமல் அவர்கள் மட்டும் சந்திப்பு, அவரை மீண்டும் பாகிஸ்தானுக்கு அனுப்புறதுக்கு அரசாங்கம் இப்போது முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். මේ රජයේ ඉන්න ගොඩවැද්දෝ කොවිඩ් ආපු මුල් කාලේ ඒගොල්ලන්ට සුරක්ෂිත ගන්න තියෙච්ච අතිත් ආසාව හින්දා විශේෂඥ වෛද්‍යවරුන්ව උපදෙස් ගන්න නැතුව තමන්ගේ තනි උමනාවට තමයි මේ කියන්නේ ආදාහනය බලෙන් කිරීමේ වැඩසටහන ආරම්භ කරේ. ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ නිර්දේශ වලට පටහැනිව ගිහිල්ලා ඒ වගේම ලංකාවේ වෛරස් විශේෂඥයෝ, ඒ වගේම නොයෙකුත් ශේෂ්ත්‍රවල ඉන්න විශේෂඥයන් කාටවත් උපදෙස් ගන්න නැතුව තමයි මේ කටයුතු කරේ. දැන් මේ 3 දෙක ගත්තායින් පස්සේ ගම්මට්ටමෙන් බිම්මට්ටමෙන් ජාතිවාදය, අන්තවාදය උඩුදුවන් ඉදුදුන්නායින් පස්සේ දැන් මේ අන්තවාදී පක්කඩි හොර ආණ්ඩුවට මේක පාලනය කරගන්න බැරිලා තියෙනවා. දැන් ආචාර්ය ජෙනිෆර් පෙරේරා මැතිණිය ප්‍රමුඛ වෛරස් විශේෂඥයින් 9 දෙනෙක්ගේ කණ්ඩායමක් පත් කරලා දෙසැම්බර් මාසයේ 28 වෙනිදා වාර්තාව දුන්නා. මේ වාර්තාව හැංගුවා. දැන් මේ වාර්තාවේ මේ කමිටුවේ 9 දෙනාගෙන් 7 දෙනෙක්ම ඉන්නේ කවුද? සෞඛ්‍ය අමාත්‍යාංශයේ විශේෂඥයන්. ඒ විශේෂඥයන් දුන්නු වාර්තාව හැංගුවා. ඊට පස්සේ මම පාර්ලිමේන්තුවේදී ඇහුවා ගරු අගමැතිතුමාගෙන් විශේෂඥ වෛද්‍ය සුදර්ශනී ප්‍රාණ්ඩ පුල්ලේ මැතිණිය කිව්වා ජලයෙන් කොවිඩ් යන්නේ නැහැ කියලා. මේක තමයි මුල ඉඳලම අපි කිව්වේ. එහෙනම් කොරෝනා හැදිලා මේ නානායගේ වතුර ටික කොහාටද යන්නේ? ඒ අයගේ මල මුත්‍රා ටික කොහාටද යන්නේ? ඉතින් ඒ නිසා ජලයෙන් බෝ වෙන රෝගයක් තමයි කොලරාව. කොලරාව වැනි රෝගවලදීවත් භූමදානය කරන්න ඉඩ දුන්නා, බලෙන් ආදාහනය කරන. ඒ නිසා මේ අන්තවාදී ආණ්ඩුව, ජාතිවාදී ආණ්ඩුව ගත්තු වැරදි තීරණය නිවැරදි කරන්න පුළුවන් ද කියලා තමයි අගමැතිතුමාට කිව්වේ. ඊට පස්සේ මොකද වුනේ? අගමැතිතුමාගේ තීරණයට ගරු කිරීමක් නැහැ.
අගමැතිතුමාගේ තීරණය අපි කියන්නේ මොකද්ද? අපි කියන දේ අහුම්කම් දෙන්න එපා. මේක මුස්ලිම්ලාට විතරක් නෙමෙයි අපි ඉල්ලන්නේ. සිංහල දෙමළ මුස්ලිම් ඕන කෙනෙකුට කැමති නම් ආදාහනය කරන්න දෙන්න, කැමති නම් භූමි දානය කරන්න දෙන්න වෛරස් ව්‍යාප්ත වෙන්නේ නැති නිසා. වෛරස් ව්‍යාප්ත වෙනවා නම් 0.01ක්වත් අපි වෛද්‍ය විද්‍යාවට පටහැනිව අපි ඉල්ලන්නේ මිත්‍යාව පදනම් වෙච්ච අන්තවාදී ආණ්ඩුවෙන් අපි ඉල්ලීමක් කරනවා. අගමැතිතුමා තමුන්නාන්සලා මහින්ද සුලං ගෙල්ලිලා අගමැතිතුමාගේ කරපිටින් තමයි ආණ්ඩුවට ආවේ. ඒ නිසා අඩුම තරමෙන් මේ මිනිස්සුන්ට ගරු කරලා මේක අපිට ලබා දෙන්න ශ්‍රී ලංකා ජනතාවට මුස්ලිම්ලාට විතරක් නෙමෙයි මේක පැහැදිලිව කියන්න ඕන. මුස්ලිම්ලාට විතරක් නෙමෙයි සිංහලයට අටපිරිකර දීලා පාංශුකුල දෙන්න අවස්ථාව ලබා දෙන්න කියලා අපි ඉල්ලීමක් කරනවා. ඉම්රාන් ඛාන් කියන්නේ එයා මේ රටට එනකොට මේ රටේ එජෙන්ඩා එකක් දාලා තිබුණා. එතුමා පාර්ලිමේන්තුවට කතා කරනවා කියලා තිබුණා. හැබැයි දැන් ඒක නැවැත්තුවා. ඒ පාර්ලිමේන්තුවේ 225 දෙන්න බැහැ. පාර්ලිමේන්තුවට කතාවක් දෙන්න බැරි නම් මෝඩිට දෙන්න පුළුවන් කතාව ඉම්රාන් ඛාන්ට දෙන්න බෑ. ඉම්රාන් ඛාන් ඇයි එන්නේ කියන ප්‍රශ්නයක් අපිට තියෙනවා. අනිත් එක විශේෂයෙන්ම මුස්ලිම් ජනතාව මේ රටට ආපු සියලුම නායකයෝ සියාඋලක් මහත්තයාව, නවාස් ෂරීෆ් මහත්තයාව, බෙනාසී බූටා ඒ ආපු හැම මොහොතෙම සියලුම මුස්ලිම් മന്ത്രിවරු, ඇමතිවරු, නායකයෝ හම්බුණා. මේ පාර මේ ජාතිවාදී ආණ්ඩුව මොකද කරන්නේ? මේක දෙන්න එපා, මේකට අවස්ථාව දෙන්න එපා කියලා කියනවා. අපි දැක්ක മന്ത്രിවරු, ඇමතිවරු පවා මේ ප්‍රකාශ කරනවා. අපිට ප්‍රශ්නයක් නැහැ. ඉම්රාන් ඛාන් අපිව හම්බුන්නේ නැහැ කියලා අපිට ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. අපේ සටන ඉදිරියට ගෙනියනවා. මේ වල්ලන එකේ මේ වල් වැඩේ කරන්නේ කවුද කියන එක මේ වෙනකොට දැන් එළි වුණා. අග්‍රාමාත්‍යතුමා පාර්ලිමේන්තුවේ කිව්වා මේ භූමි දාණය කරන්න ඉඩකඩ දෙනවා. කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ඇයි එයා කිව්වේ? මේ එක්ස්පර්ට් කමිටු එක ජෙනිෆර් පෙරේරාගේ කොමිටියෙන් තීරණය කරුවා. නම්ම දෙනාම අස්සම් කරලා කිව්වා භූමි දාණය කරන්න පුළුවන් මේ වෛරසයක් නැහැ කියලා. එතකොට මාචාර්ය තිස්ස විතරණ කියනවා. මලික් පීරිස් කියනවා. මේ රටේ ඉන්න සියලු දෙනා කියනවා නම් මේ ආණ්ඩුවේ එක්ස්පර්ට් කවුද? ගෝඨාභය රාජපක්ෂද? එයානේ තීන්දුව කරන්නේ. ඒතකොට අග්‍රාමාත්‍යතුමාගෙන් පෙරේද අහනකොට එයා කියන්නේ මම කියපු දේ තවමත් කියනවා. මේක භූමි දාණය කරන්න පුළුවන් ප්‍රශ්නයක් නෑ. ඇයි මේක තමයි කොමිටි වාර්තාව කියලා කියනවා. ඒ කොමිටිය ඊට උදාහරණ දෙනවා. චන්න පෙරේරාගේ නායකත්වයෙන් ඉන්න කොමිටිය තමයි හොර කොමිටිය. ඒ හොර කොමිටිය මොකක්ද වෙලා තියෙන්නේ? 8 දිනක් கேவலமான அரசாங்கம் என்று சொன்னால் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் சைனாவும் ஸ்ரீலங்காவும் தவிர எல்லா நாட்டிலையும் இன்றைக்கு பெரியல் கொடுத்திருந்தாங்க அடக்கம் செய்யலாம்னு சொல்லி. இந்த நாட்டில் இருக்கிற காடியர்கள் கொஞ்சம் சேர்ந்து கொண்டு தான் இந்த மையத்தை பத்த வைக்கணும் என்ற அடம் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இது அரசாங்கம் முஸ்லிம்களை பழி வாங்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி செஞ்சு வந்த வேலை தான் இது. இதுக்கிடையில முஸ்லிம் நாடுகள சப்போர்ட் வேணுமாம். அதுக்கு ஒரு இம்ரான் கான் வேணுமாம். ஒரு முஸ்லிம் நாட்டு சப்போர்ட்டும் ஸ்ரீலங்கா கிடைக்காது. அப்ப சொல்றாங்க என்னன்னா நாங்க சைனாவையும் ரஷ்யாவையும் வச்சு வீட்டோ பண்ணுவோம். வீட்டோ பண்ணுங்கடா இல்லாட்டி என்ன சொல்லி போட்டு புடிங்கோங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்ல. எங்கட போராட்டம் தொடரும். அது என்றைக்கும் யாருக்காக வேண்டி நாங்க விட்டு கொடுக்க போறது இல்ல. எங்கட உயிர் போனாலும் கவலை. இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுப்போம். ப்ரொஃபசர் ஜெனிஃபர் பெரேராவோட எக்ஸ்பர்ட் கமிட்டியால கிளியரா சொல்லிருக்கு. அவங்க சொல்றதுக்கு என்ன 24 மணி நேரத்துக்குள்ள அடக்கம் செய்யணும். அதே நேரம் எம்பாம் பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு வரலாம், 5 நிமிஷம் மார்க்க வழக்கு அடக்கங்களுக்கு கொடுக்கிற அவ்வளவு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு பிறகுதான் நான் பாராளுமன்றத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே கேட்டோன்னே அவர் சொன்னார் அனுமதி தாரண்டு. இது நாங்க அனுமதி கேட்ட முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், எல்லா மக்களுக்கும் கேட்க. ஆகவே இதை முஸ்லிம் சிங்கள பிரச்சனையாக்குறதுக்கு நாங்க தயார் இல்ல. அதே நேரம் பிரதமருடைய வாக்குக்கு மதிக்காம இந்த எல்லாரும் உழைக்கணும். இந்த கவர்மெண்ட்ல நிக்கிறவங்க மஹிந்த சுலங்கை கொண்டு வந்து இந்த பிரதமருடைய ஆதரவால தான் இந்த எல்லாரும் பாராளுமன்றத்துக்கு வந்து கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக பிரதமரான. ஆகவே நீங்கள் எங்களை மதிக்க வேணாம், இந்த நாட்டு மக்கள் மதிக்க வேணாம். உங்களுடைய தலைவர் பிரதமரை மதிச்சு அவரோட வசனத்தை காப்பாற்ற சொல்லி நாங்கள் கேட்கிறோம். அவர்களிடம் கேட்கின்றோம். அங்கே மனித உரிமைகள் மீறப்படுகின்ற நேரத்திலே, காஷ்மீரிலே மனித உரிமை மீறுகின்ற நேரத்தில் நாங்கள் கொதிக்கின்றோம். இங்கே எங்களது அடிப்படை உரிமை மீறப்படுகின்றது. இந்த நிலையை என்னவென்று பார்க்க போகின்றீர்கள் என்று அந்த தலைவர்களிடம் கேட்கின்றோம். இதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இஸ்லாமோபியா என்ற அடிப்படையில் நீங்கள் வெளிநாடுகளிலே உங்களது குரல்களை இட்டீர்களே, இலங்கையில் தான் இன்று இஸ்லாமோபியா நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு என்ன சொல்ல போகின்றனர்? இன்று அவர்கள் உங்களுக்கு இந்த செங்கவல பவனங்கள் போட்டு உங்களை வரவேற்கலாம். ஆனால் இங்கே எங்களது இரத்தங்கள் இன்று நாங்கள் மிகவும் எமது குழந்தைகளை, எமது பெற்றோர்களை, அப்பாவி மக்கள் இன்று அநியாயமான முறையில் எரிக்கப்படுகின்ற நேரத்தில் எங்கள் இரத்தம் உறைஞ்சு போயிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நீங்கள் எமது தலைவர்களே இவர்களிடம் கேளுங்கள். இன்று உலக ரீதியான முறையிலே இலங்கையை தலை குனிவதற்காக நாங்கள் பேசவில்லை.
எங்களது உரிமை இங்கு மறுக்கப்படக்கூடாதுக்காக நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் ஒரு நாட்டுப்பட்டுள்ளவர்கள், இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை செய்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையிலே இலங்கையர் என்ற அடிப்படையில் தான் எங்களது இந்த நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த இந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்று எங்களது மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். எனவே இவர்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் சொல்கின்றார்கள் நாங்கள் அடக்குவோம், அங்கே ஒவ்வொரு இடத்திலும் சொல்கின்றார்கள். இன்று எல்லா விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிகளும் அடக்கலாம், இதன் மூலமாக இந்த பாதிப்பு ஏற்படாது என்று சொன்ன போதிலும் மீண்டும் மீண்டும் அரசியல் காரணத்துக்காக எமது மக்களை துன்பப்படுத்தப்பட்டு இன்று மிகவும் மோசமான இந்த போஸ்ட் கிரிமேஷனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை போஸ்டிலாக செய்கின்றீர்கள். இதை நாங்கள் வன்மையாக இந்த நேரத்திலே நாங்கள் கண்டிக்கின்றோம் என்பதை கூறுகிறோம். මේ භයානක අයිතිවාසිකම් උල්ලංඝනය කිරීමට එරෙහිව අපි වරින් වර මෙවන් උත්සාහ දැරුවා. කෙසේ නමුත් අපේ රජය අපිට කියා සිටියේ ලෝක සෞඛ්‍ය සංවිධානයේ නිර්දේශය කෙසේ වෙතත් අපි ක්‍රියාත්මක කරන්නේ අපේ රටේ නීතියට අනුවයි කියලා. නමුත් අපේ රටේ දෙවැනි පුරවැසියා වූ අගමැති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා මේ රටේ සුවිශේෂී දේශපාලන චරිතයක්. එතුමා මේ වැකඳ පල්ලිය ඉස්සරහා පේමන්ට් එක හිටගෙන කතා කළොත් ඒක වෙනම ප්‍රශ්නයක්. උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ එතුමා ප්‍රකාශ කරනවා භූම දානයේ සඳහා වූ අවසරය අපි ලබා දෙනවායි කියලා. ප්‍රකාශ කරලා පැය 24ක් ගියේ නැහැ. පවිත්‍රා දේවිට නොදෙවෙනි ගැහණියෙක් ආවා. කවුද නම? කෝකිලා දේවි. කෝකිලා දේවි මාධ්‍යයට ඇවිල්ලා කියනවා අද සුම්මා මයියත්ලු. කොරෝනා ජාන් මයියත් නෙමෙයි සුම්මා මයියත්. ඒ කියන්නේ සුම්මා මයියතුම් அடக்கிறதுக்கு அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்கணும். இது ஒரு விஷயம். இடையில நம்முடைய சகோதரர்கள் தொஸ்போட முந்தைய மேன் ஆஃப் த மெஸ் நாட்டாண்டு கொஞ்சம் பேர் கையை தூக்கினார்கள். நாங்கள் இதற்காகத்தான் 20க்கு கையை தூக்கினோம். நாசமா போவோம். அப்ப இந்த அநியாயங்கள் அனைத்தையும் சகித்துக் கொண்டு இதற்கு அல்லாஹ்வுடைய கிருபையால் இந்த போராட்டத்தை வெற்றியடைவதற்கு ஒரே வழி இறைவனுடைய இறையச்சத்துடன் கூடிய போராட்டங்கள் மட்டும்தான் என்கின்ற தோரணையிலே தான் இந்த இடத்திலே நாங்கள் குழுமி இருக்கின்றோம். நூற்றுக்கணக்கான கட்சி பிரதிநிதிகள், பல ஆயிரக்கணக்கான இயக்க பிரதிநிதிகள் எல்லா பாகுபாடையும் மறந்து கஃபன் என்கின்ற ஒரே ஒரு உரிமை பதாகையின் கீழே நாங்கள் ஒன்றிணைந்திருக்கின்றோம். வெறும் பசப்பு வார்த்தைகளுக்கு மயங்கி விடாமல் எதிர்வரும் காலங்களிலே இதைவிட கூடுதல் ஜனங்கள் பங்களிப்புடன் இதைவிட பாரிய போராட்டங்களை நடத்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லுவோம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக සිංහල බසින් යමක් කියන්නේ අගමැති ඉම්රාන් खान ලංකාවට පැමිණියා. අගමැතිට පෙන්නනවා මල් බොකේ. පාකිස්තාන් මුස්ලිම් වරුන්ට මල් බොකේ, ලාංකේය මුස්ලිම් වරුන්ට ගිනි දළු පෙන්නලා මතක තියාගන්න ජෙනීවාවේ මානව හිමිකම් උල්ලංඝනය කළයි කියලා ඒ යෝජනාව සම්මත නොකරන්නට විශේෂයෙන්ම අත උස්සලා අපිට සහයෝගය දක්වන්නේ මැද පෙරදිග මුස්ලිම් රටවල්. මේ මුස්ලිම් රටවල් වල අත උස්සන්නේ නැත්නම් අද අපට මොකද වෙන්නේ? මතක තියාගන්න. එනං කළගුණ සලකන්න එකක්. සහරාන් හිටියා. සහරාන් බෝම්බයක් පිපුරුවා. එයාගේ උපන්දිනය ලියාගෙන අපි මාවරු දිනේ සැමරුවේ නැහැ. කොටිම කියනවා නම් ඕ සහරාන්ගේ මලමිලියාවත් අපි පිළිගන්නේත් නැහැ. මේ මලමිනියා භූමි දානයකට අවසර දෙන්න කියන අපි සහරාන්ට කිව්වා පුළුවන් නම් පුච්චලා දාපන් කියලා. ඔන්න ඒකයි අපේ ශ්‍රී ලාංකීය මුස්ලිම් වරුන්ගේ ජාතිය පිළිබඳව කැක්කුම. මේම කරන ජන සමාජය අද සිංහල සහෝදර ජනතාවට මතක් කරන්නම්. කනත්ත ගිහිල්ලා අපි ආදානය කරන භූමි දානය කරන බොරල්ල අක්කර 42ක් කනත්ත කවුද පරිත්‍යාගය කළේ? කවුරුවත් දන්නවද? AC අබ්දුල් රහ්මාන් කියන මුස්ලිම් දානවන්තයෙක්. මේමයි මේ රටේ අපි ක්‍රියා කළේ. එවන් ජන සමාජයට මාස දෙකේ ලඳරුවා. මේ රමදාන් මෝලේගේ මිනිපිරියෝ මුණපුරා මාස එකමාරයි. මේ වගේ පුංචි දරුවන් පුච්චන තරමට අපි වරද්දක් කළේ නැහැ. එම නිසා අපිට මේ අයිතිය ලබා දෙන්නයි කියලා මේ රටේ විධායක ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාටත් අගමැති මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාටත් අපි பிரசித்தேம் ஆயச்சனை கிரமிங் குறிப்பாக பல இயக்கங்கள் அத்தனையும் கலந்து கொண்டார்கள்.
இப்படி கலந்து கொண்ட நேரத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் நம்ம எல்லாரும் மீண்டும் நினைவில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இங்கே யாரும் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் இங்கு யாரும் மரணிப்பதற்கு பயந்து கொண்டு இருக்கவில்லை. மவுத்தாகிறதுக்கு யாரும் பயம் கிடையாது. ஆனால் எங்களோட ஜனாசாக்களை எரிக்கிறீங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். கவலைப்படுகிறோமே தவிர மரணிப்பதற்கு பயந்து போய் எங்களை மவுத்தாக்கிடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் இதை தூக்கிக்கிட்டு நாங்கள் யாருமே வரலை. திரும்ப திரும்ப வைக்கிற கோரிக்கை என்னென்னு கேட்டால், உலக நாடுகள் முழுவதும் ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக உலகத்திலேயே 2 நாடு தான் ஜனாசாக்களை எரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு நாடு சைனா, இன்னொரு நாடு ஸ்ரீலங்கா. கடந்த வாரம் சண்டே டைம்ஸில் பார்த்தோம், சைனாவில் கூட ஜனாசா அடக்குவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். சைனாவை விட கேடு கட்ட ஒரு நிலையிலேயே இந்த நாடு இருக்குது. இது நாடா இல்லாட்டி சுடுகாடா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலையில் நம்ம எல்லாம் இருக்கிறோம். அப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டாச்சு, பாராளுமன்றத்தில் கோரிக்கை வச்சாச்சு. பிரைம் மினிஸ்டர் 3 வாட்டி பேசிட்டார். பாலகிரி தோசை அதனவே ஹெட்டங்கிற மாதிரி இந்தா தர்றேன் அந்தா தர்றேன் அந்தா தர்றேன்ட்டு இருக்கிறாரு தவிர தர்ற மாதிரி எந்த ஒரு நிலைப்பாடும் இல்லை. இப்போ இம்ரான்கான் வரப்போறாருன்னு முடிய என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இந்தா நாங்கள் தர்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் அடுத்த நாளே என்ன செய்கிறான்னு சொன்னால், சுகாதார அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் எழுப்பி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அது அவர் அடக்கிறத பொதுவாக அடக்கிறத தான் சொன்னார். பொதுவாக அடக்குனா இது வரைக்கும் அடக்கிட்டு தானே இருக்கிறோம். இப்போ சாதாரண ஜனாசாக்களை எரிச்சுக்கிட்டா இருக்கிறோம். அப்போ எரிக்கிற ஜனாசாக்களை தான் அடக்க சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 20 நாள் புள்ளையை எரிக்கிறாங்க, 2 மாதத்து புள்ளையை எரிச்சாங்க, 14 மாத புள்ளையை எரிச்சாங்க, 18 வயது இளம் பெண்மணியை எரிச்சாங்க, வயதானவர்களை எரிக்கிறார்கள். உலகத்தில் எந்த நாட்டிலையும் இப்படி ஒரு அநியாயம் கிடையாது. ஈவன் மியன்மரில் கூட இப்படி நடக்கலை. ஆனால் இந்த நாட்டில் இது நடக்குது. எல்லா இடத்துலையும் கோரி WHO சொல்லிட்டாங்க, ஐநா சொல்லிடுச்சு. உலகத்தில் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே எவனை ஏமாத்துறன்ற ஒரு விவசாயே இல்லை நம்ம நாட்டுக்கு. பாருங்க, இப்போ கடைசியாக அனுமதி தர்றமிட்டு தந்து இம்ரான்கானையும் ஏமாத்தியாச்சு. அந்த ஆள் வேற கூறுகட்டதனமாக என்ன செஞ்சார், உடனே ட்விட்டரில் வாழ்த்துக்கள், யோசிக்க வேணாம், இன்னொரு நாட்டில் கொடுக்குறான்னா கெசட் வந்துச்சா, அந்த நாட்டில் எப்படி முறைப்படி செய்வான், நம்ம அடுத்த நாள் போக இருக்கிறோமே 2-3 நாளில் போகும்போது இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால் யோசிச்சிருக்கணும். அவர் என்ன செஞ்சார், உடனே வாழ்த்துக்கள் சொல்லி முடிய நம்ம நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒரு கேடுகட்ட குரூப் இருக்குது நம்ம நாட்டுக்குள்ளே. இந்த SLMCல 6 பேர், 4 பேர், ACMCல 3 பேர், 20க்கு சைன் பண்ணின குரூப். இந்த குரூப் என்ன செய்யறதுன்னு கேட்டால், பார்லிமெண்ட்ல அடக்க அனுமதி தாரோம் என்று எவனாவது சொல்லிட்டா உடனே எழும்பி நன்றி, நாங்கள் உங்களுக்கு விசுவாசமாக இருப்போங்கிறது. திருப்பி அவன் தரமாட்டேன்றதோட தருவார்கள், எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அப்படிங்கிறது. வெக்கம் கட்டவனுவன் அவர்கள் செய்த இந்த ஒரு காரியத்தினால்தான் இத்தனை இழுபறி நிலை. அன்னைக்கே நாங்கள் அதையாவது டிமாண்டாக வச்சிருக்கலாமா இல்லையா? 20க்கு சைன் பண்ணுறதா இருந்தால் ஜனாசா அடக்கிறதுக்கு அனுமதி தாங்கன்னு டிமாண்டாவது பண்ணியிருக்கலாம். அதை கூட பண்ணலை. பண்ணாமல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சமூகத்திட்ட மன்னிப்பு கேளுங்க என்று சொன்னால் எவன் மன்னிப்பு கேட்டான்? யாராவது மன்னிப்பு கேட்குறானா? மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சா? 200 ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டிருக்குது. அந்த குடும்பங்கள் மன்னிப்பார்களா? எரிக்கப்பட்ட ஜனாசாக்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். எரிக்கப்பட்ட அந்த 20 நாள் பிள்ளையினுடைய வாப்பாட்ட போய் கேளுங்க, ஹரிச மன்னிப்பாரான்னு. அவர்கிட்ட போய் கேளுங்க, 20க்கு சைன் பண்ணவங்களை மன்னிப்பாங்களான்னு. மன்னிக்க மாட்டாங்கல்ல. அப்போ இதெல்லாம் நம்ம சமூகம் யோசிக்காம, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காம இது மாதிரி நடக்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்கறது என்னன்னா, வேற எதையுமே கேட்கல. நாங்கள் வேற உத்கோஷனை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அடக்குவதற்கு அனுமதி கேட்கிறோம். அடக்குவதற்கு அனுமதி தந்தால் முடிந்து போனது, அவ்வளவுதான். हमको दफन करने के लिए इजाजत दीजिए. पैसा नहीं चाहिए हमको, इतना दर्जा नहीं चाहिए. हमको चाहिए हमारा जनाजा जलाना नहीं, दफन करने का अल्लाह ताला फरमाते हैं सुम्मा अमातहु फाकरा. ए आयत के अलावा आपसे गुजारिश किया, अल्लाह ताला आपको इतना इज्जत दिया है, इतना अल्लाह ताला आपको पावर दिया पूरा दुनिया में. आपका बात सुनते लोग, इसलिए मेरा बात मौलाना का बात सुनकर अल्लाह के वास्ते, अल्लाह के लिए हमको ये मदद करना. जनाजा जलाने के अलावा दफन करने के लिए हमको इजाजत दीजिए. वाखिर दावाना अल्हम्दुलिल्लाह रब्बिल ශ්‍රී ලාංකිකයන් වශයෙන් සියලු දෙනාම එකමුතුවෙන් ජීවත් වන රටක මුස්ලිම් ජනතාව ඉතාමත් සංවේදී කාරණාවක් තමයි අපි ඉල්ලීමක් වශයෙන් ඉදිරිපත් කරන්නේ. මේක ජාතිය ආගමට අදාළ කාරණාවක් නෙවෙයි, සෞඛ්‍ය ප්‍රශ්නයක්. නමුත් නිර්දේශ කමිටු ඉතා පැහැදිලිව සඳහන් කර තිබෙනවා භූමදානය සඳහා අවසරය තිබෙනවායි කියලා.
ඒවා අගමැතිතුමත් අතිගරු අගමැතිතුමත් මේක ප්‍රකාශ කරලා තිබෙන නිසා ඒ නිර්දේශ ක්‍රියාත්මක කරන්න කියලා තමයි අපි ඉල්ලීමක් කරන්නේ. එම නිර්දේශය ක්‍රියාත්මක කරන්න කියලා තමයි අපි ඉල්ලන්නේ. අගමැතිතුමා පිළිගත්තු මේ රටේ සෞඛ්‍ය අංශය පිළිගත්තු ඒ කාරණාව අපට ලබා දෙන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. ඒ සඳහා සියලුම මුස්ලිම් සිවිල් සංවිධාන දේශපාලන නායකවරු සියලු දෙනාම එකමුතු වෙන් මෙම කාර්යය අපි සිදු කරමින් පවතිනවා. දැන් ලංකාවේ මේ සිද්ධිය මම දකින්නේ එක්තරා දේශපාලන සැලසුම් හා දේවල් පැටලිච්ච කාරණාවක් හැටියට. ඒ හින්දා කරුණා කරලා අපි මේ වෙලාවේ බුද්ධිමත් ලෙස ජනතාවක් ලෙස මේ සම්බන්ධයෙන් අවදියෙන් වැඩ කරන්න. මොකද දැන් අපි දන්නවා ලෝකේ දැන් මේගොල්ලෝ ගේන තර්ක එකක්වත් තර්ක නෙමෙයි. අද වෙනකොට මම අද ගියේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට ගිහිල්ලා මං අද එළිය හිටගෙන හිටියා මට ගෙනල්ලා දෙන්න ඔය ආදාහනය කළ යුතුයි කියන විශේෂඥ කමිටු වාර්තාව. ඒක තියෙන විද්‍යාත්මක පදනම මට ඉදිරිපත් කරන්න කිව්වා. එක නිලධාරියෙක් නෑ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් එළියට අවිල්ලා එක කියන්නේ. පෙන්නන්න. එහෙම එකක් තියනවා නම් ගේන්න බෑ. මේ තර්ක ටික දාගෙන ලෝකයා ඉදිරියේ රට විහිළුවක් කරලා මේ රට ලෝකයා ඉදිරියේ මේ කණ්ඩායම් එකතු වෙලා මතක තියාගන්න. දැන් පාස්කු දින වාර්තාව අද ඔයගලන්ට ආවරණය වෙයි අද ප්‍රවෘත්ති අද හොයට ප්‍රවෘත්ති වල ඒක තියෙන අන්තර්ගතය. ඒ වාර්තාව දිහා බලන්න. මෙතන මුස්ලිම් ජනතාවට විතරක් ඉංගිල දික් කරන්න කාටවත් බෑ. වීදුරු ගෙවල් ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මං කතෝලිකෙක් මම කියන්නේ ජේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වා පාපය කරණයට ගල් ගහන මනුස්සය පාපයක් නොකරපු පළවෙනි කෙනා ගල් ගහන්න කියලා. පළවෙනි ගල් ගහන්න කිව්වා පාපයක් නොකරලා තියෙන කෙනා. එහෙම පාපතරේ නැති සාමාන්‍යයෙන් ඉන්න සුද්ධවන්තයෝ කියලා හිතන්න බෑ. ඒ හින්දා දැන් ඔය පාස්කු ප්‍රහාරේ වාර්තාව අධ්‍යයනය කරන්න හම්බ වෙයි මේ රටේ ජනතාවට ඉදිරියේදී. එතනදී තේරුම් ගන්න කවුරු කාගෙත් වැරදි තියෙනවා. ඒ හින්දා මෙතනද මම දකින්නේ මුස්ලිම් ජනතාවට ස්තුතිවන්ත වෙන්න තමයි සාරාල්ලා ප්‍රහාරය එල්ල කරලා පැය 24ක් ඇතුළත මේ සම්පූර්ණ කණ්ඩායම තමන්ගේ අම්මලා තමන්ගේ පුතාලව දුවලව පාවා දීලත් පවා නීතිය ක්‍රියාත්මක කෙරෙව්වා. ඒතරම් කැපවීමකින් කරපු ජනතාවකට මේ ප්‍රශ්නේ ඇති වුණා. දැන් මේ කාරණාව එකකින්ද මං ඉල්ලා සිටින්නේ සියලු දෙනා එකට එකතු වෙලා මේ කාරණාවට මූණ දෙන්න. ඒ වගේම එකද දැන් කොච්චර විවේචන කරත් අරක කරනවා මෙහෙම කරනවා සිරුරු කොට ගහනවා කියලා ඔබලාගේ ක්‍රමවේදය දිගටම ගෙනියන්න. ඒක ගෙනියලා ඔබලා ඒ ජයග්‍රහණය මොකද ඔබලා ඒකේ පාර්ශවකරුවන් වෙන්න එපා. ඔබලා විද්‍යාත්මක පදනමක් නැති තීන්දුවක පාර්ශවකරුවන් වෙන්න එපා අත්සන දාලා. ඒකයි මං කියන්නේ විද්‍යාත්මක දැන් මම කතෝලිකෙක් මං මගේ දෙමව්පියන්ට හා අදාළ අයට පැහැදිලිව ශ්‍රේෂ්ඨාධිකරණයටත් යවලා තියෙනවා මගේ දේහය මේව කරන්න දෙන්න එපා ආදාහනයට අත්සන් දාන්න දෙන්න එපා කාටවත්. ඒ වගේ ඔබලා ස්ථාවර මේකක් ගන්න. මොකද මේ හරහා සිදුවෙන්නේ මේ රටේ ජනතාව හැමදාම මතක තියාගන්න අපි ගැටිලා අපි මේ ප්‍රශ්න වල ඇලිලා ඉන්නද්දි රට මංකොල්ල කරනවා ප්‍රසිද්ධිය. ඒක තමයි හැමදාම උනේ. අවධානයෙන් ඉන්න මොකද්ද මේ වෙන්නේ කියලා. ඒ හින්දා මෙන් ඉදිරියට මේ රටේ මේ විදිහේ දේවල් සිදු නොවෙන්න අවශ්‍ය. පාස්කු ප්‍රහාරේ වාර්තාව ඇදුවේ ඒකටනේ. අන්න ඒ වගේම මේ සම්බන්ධයෙන් කවදා හෝ ජනාධිපතිවරයාට කොමිසමක් පත් කරලා මේ විදිහේ දේවල් මේ රටේ නොවෙන්න අවශ්‍ය සියල්ල කළ යුතුයි. වෙන රටවල් වල කොච්චර එක රටක් එක නීතියක් තියෙන්න බෑ. මොකද සුළු ජාතීන්ගේ අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්න වෙනම නීති හැම රටකම තියෙනවා. ඒ හින්දා ඒ වෙනුවෙන් මම අනිවාර්යෙන් කතා කරන දිගට මම දේශපාලනයක් නැහැ. මට දේශපාලන අනාගතයකුත් නැහැ. මම ගොඩක් අසනීපෙන් ඉන්න කෙනෙක්. නමුත් මම මෙතනට ආවේ බැරි මරකාතේ හරි ඔබලාට කියන්න අතාරින්න එපා. සටන තියෙන්නේ ඔබලා සතුවයි. ඔබලා ඉන්න අතුරු මේක පරාජය වෙන්නේ නැහැ. ඔබලා RTI යටතේ තොරතුරු දැනගැනීම පනත යටතේ පුරවැසියා බලගන්නන්න. තමන්ගේ අයිතිය ඉල්ලන්නේ වාර්තා හැම එකම තොරතුරු දැනගැනීම පුළුවන් අය සිංහල ලියලා ලියුමක් ලියා ගන්න හැමෝම සංවිධාන ඔක්කොම එක දිගට RTI ගහන්න උසාවිය යන්න ගිහිල්ලා අනිවාර්යෙන් ඒ වාර්තා අතර ගන්න. මොකද ඉදිරියේදී මම කිව්වේ ජනාධිපති කොමිෂන් පත් කරනකොට ඒව අනිවාර්ය වෙනවා. මේ නිලධාරීන් කරපු ජාතීන් අතර ගැටණයක් ඇති කරන්න කරපු මේක ව්‍යංගාර්ථයෙන් වෙච්ච උඩගෙඩි දුන් මේ සිද්ධිය ඊට අදාළව නීතිය කවදා හෝ ක්‍රියාත්මක විය යුතුයි. ගෝඨාභය මේ හාපව ආදාහනේ අපිට දියා. දියාව් අපට දියාව් ආදාහනේ අපිට එපා. අපට එපා. අපට දියාව්. අපිට දියාව්. ගෝඨාභය මේ හප. ගෝඨාභය මේ හප. ගෝඨාභය මේ හප. අපේ අයිතිය අපිට දිනවා. දියාව් අපට දියාව්. අපට දියාව්. කුමදානේ අපිට දියාව්. ආදානේ අපිට එපා.
ආදානය දියව් දියව් අපට දියව් 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 අපට දියව් අපේ අයිතිය අපට දියව් අපේ අයිතිය අපට දියව් 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 අපට දියව් 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 අපට දියව් ආදානය අපිට එක ආදානය අපිට එක භූමදානය අපිට ඕනේ අපමුදානය අපිට ඕනේ භූමදානය අපිට ඕනේ වාටාපය 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 ආදානය අපිට එක ආදානය අපිට එක භූමදානය අපිට ඕනේ භූමදානය இறந்திடும் உடல்களை எல்லாம் ஒளிகளில் புதைக்கிறது உலகம். அதைத்தான் நாங்களும் அமுல் செய்ய கேட்கிறோம். அதில் இல்லை கெடுதிகள் எதுவும். இலங்கையில் பிறந்தது குற்றமா? இறந்தவர் உடல் நோய் தொற்றுமா? புதைப்பது இங்கே மட்டுமா? புலம்பல்கள் இதயத்தை தட்டுமா? நாம் 1000 காலத்து பூர்வீகம், எங்கே போனது தார்மீகம்? ஊன் கேட்கவில்லை, உடை கேட்கவில்லை, உரிமையை கேட்கிறோம். உன் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, புதைக்கவே கேட்கிறோம் கண்ணீரிலே. இறந்ததோர் குழந்தையை எரித்ததில் எரிந்தது இதயம். 60 நாள் கொண்ட அடுத்தொரு குழந்தையை அக்கினி தின்றதும் அதையும். இலங்கையில் மட்டும் ஒரு சட்டமா? எமை பழி வாங்கும் திட்டமா? கேள்விக்கு விடைகள் கிட்டுமா? கண்களின் நீர்தான் வற்றுமா? கோரிக்கை எங்களின் சாத்வீகம், கொலை கொண்டு போனதோ ஆத்மீகம். ஊன் கேட்கவில்லை, உடை கேட்கவில்லை, உரிமையை கேட்கிறோம். உன் கேட்கவில்லை, பொருள் கேட்கவில்லை, புதைக்கவே கேட்கிறோம் கண்